தீர்த்தத்தையோ பாண்டவனுடைய திவ்யமங்கள ரூபத்தையோ குண்டலீகத்திர பக்தனையோ பண்டரி க்ஷேத்திரத்தையோ இதெல்லாம் எப்படி நூட்டார் துக்காராம் சொல்றார். காமதேனு கல்பதரு சிந்தாமணி, இதெல்லாம் காமதேனு கல்பதரு சிந்தாமணி நூட்டார் துக்காராம். இது சிந்திரமணின்னு இருக்கும். நீ உட்கார்ந்த இடத்துல இது சந்திரபாகா பாண்டுரங்கா ஏ குண்டலிகா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலே போதுமா? இதுவே காமதேவு, இதுவே கல்பதரு, இதுவே சிந்தாமணி. காமதேவு கல்பதரு சிந்தாமணிலாம் எம்மட்டிகள் எதை கொடுத்துட போறது? நிச்சயம் போனா இல சௌக்கியம் இல்லைன்னா ஸ்வர்க்க சௌக்கிய பர்யந்தம் வரும். ஆனா இவாள்தான் என்ன கொடுத்துருவா அப்படின்னுட்டா இகம் பரம்பரை எல்லாத்தையும் கொடுத்துருவோம். இகத்தையும் கொடுத்துடும், பரத்தையும் கொடுத்துடும். ஏன் அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, பாண்டுரங்கரையே கொடுத்துடும். அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு இல்லையா? தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம்ங்கிற 4 புருஷார்த்தத்தையும் பகவான் கொடுப்பான். ஆனா கொடுக்கிற பகவானே வேணுங்கிறவா இந்த பக்தாள். எங்களுக்கு நீ கொடுக்கறது வேணாம், நீயோ வேணும் அப்படிங்கிறவ. அப்படி கேட்டுட்டா தனியை கொடுத்துருவோம். ஆஞ்சநேயருக்கு தனியை கொடுத்துட்டாரே ராமர். ஏன்னா ஆஞ்சநேயருக்கு இகமும் வேண்டாம், பரமும் வேண்டாம். அவர் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னுட்டா இவ்வளவு கைங்கரியமும் அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவக்கிப்பத அப்படின்னு இப்படி ஒரு கைங்கரியம் பண்ணினாரே, அது எதற்குன்னுட்டா ராமனுடைய முகோல்லாசத்துக்காக, எதற்காகவும் கிடையாது. இந்த காரியம் பண்ணினா ராமனுடைய முகத்துல ஒரு பிரசன்னதை வருமே, அதுக்குதான் இவ்வளவு பெரிய காரியம். சமுத்திர தரணமோ, லங்கா தகனமோ, சீதா தரிசனமோ, அங்குல்ய பிரதானமோ, சூடாமணிய வாங்கிட்டு வரதோ, இது அத்தனை எதற்குன்னா இதை பண்ணினா பிரபு சந்தோஷப்படுகிறேன். பிரபுடைய முகத்துல ஒரு உல்லாசம். அவள் இகமும் வேண்டாம், மோட்சமும் வேண்டாம். மோட்சத்தையே கூப்பிட்டாலும் கூட எனக்கு மோட்சத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்னு ஆச்சரியம். எത്ര ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர பிரதமத்த காஞ்சரி. வாழ்க்கெல்லாம் எதை பண்ணி இவ பக்திக்கு ஈடு கட்டி விடவே முடியல. இன்னொன்று பக்திக்கு என்ன காணவும் முடியாது. பக்தி இப்படி இருக்கு. ததேவரம் ருச்சிரம் நவம் நவம் ததேவ சஸ்வதி மனசோ மஹோத்சவம் ததேவ சோகநதசோஷனம் பிரணாம் யத் உத்தம ஸ்லோக யசோனுகீயதே. பாகவதம் சொல்றது ததேவரம் ருச்சிரம் நவம் நவம். பக்தி மட்டும் பண்ண புதுசா. பாக்கி எந்த சாதனத்திலையுமே சாதனை சாத்தியமும் உண்டு. யோகம் பண்ணினா யோகத்துல பரமாத்ம சாட்சாத்காரம், வேதாந்த விசாரம் பண்ணினா வேதாந்த விசாரத்தால ஆத்ம சாட்சாத்காரம். இந்த பக்திக்கு மட்டும் இதுதான் முடிவுங்கிறது இல்லை. என்ன பக்தி பண்ணினா பகவான் வருவான். இவ என்ன பண்ணுவாங்க, பகவான் வச்சுட்டே ஆடி பாடி புதுச்சுன்னு இருப்பான். பாகவதத்துல துருவன் பகவான தரிசனம் பண்றான். தரிசனம் பண்ணி என்ன கேட்கிறான், நான் எனக்கு சத்சங்கம் பண்ணி போகல, இன்னும் சத்சங்கத்தை கொடுன்னு கேட்கறான். தரிசனம் பண்ணியும் கூட. அப்போ தரிசனம் ஆயிடுத்து பக்தி முடிஞ்சுட்டும் இல்லை. அதுக்கப்புறம் தான் இன்னும் பக்தி இன்னும் மென்மையான பிரகாசிக்கும். அதாவது எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் நதியில பரிசல்ல ஏறினா, பரிசல்ல ஏறது எதுக்குன்னா அக்கறைக்கு போறதுதான். அதுவும் காவேரி மாதிரி ஒரு நதி தீரம், ஸ்ரீரங்கம் இந்த பக்கம் மாத்ருபுதேஸ்வரர், இந்த பக்கம் ஸ்ரீரங்கம், இந்த பக்கம் தாய்மானவர், இல்லையா இந்த பக்கம் அகிலாண்டேஸ்வரி. இந்த மாதிரி ஒரு சாயங்கால வேளை வண்டினம் உருளும் சோலை, மயிலினம் ஆடும் சோலை அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீரங்கத்துல, இந்த காவேரி தீரத்துல எப்படி ஏறிட்டு இப்படி படகுல போனா, அதுவும் இந்த பரிசலை ஓட்டிட்டு போறோம்னு என்ன பாடுறான்னு வச்சுக்கோங்க. போற வழியில பச்சை மலை பூர்ணி பவளவாய் கமலச்செங்கல் அப்படி பாடிட்டே போறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப கரைக்கு போகணும்னு தோணுமா, இல்லை இன்னொரு ரவுண்டு போயிட்டு போகணும்னு தோணுமா? ஏன்னா ஏறினது அக்கறைக்கு போறதுக்கு தான். ஆனா டிராவலே இவ்வளவு நல்லா இருக்கு. அதை போலதான் குருநாதர் படகு ஓட்டிட்டு போறாரு. சதா கீர்த்தனம், பிரவச்சனம், சிந்தனம்னே இந்த வாழ்க்கை போயிட்டு. அதுவும் அழகான அலைகள் நம்மளை கரை சேர்க்கறதுக்கு தான் அந்த பரிசலும் போறது. பரிசல் எப்படி போறதுன்னா, நம்ம கரை சேர்க்கிற விதத்துல தான் பரிசல் போறது. காத்தும் அனுகூலமா வீசுறது. அதனால அலைகள் கூட எப்படி இருக்குன்னா, நம்மளை கரை சேர்க்கிற விதமா அலைகள். அதெல்லாம் மூழ்கி போயிட மாட்டோம், சம்சாரத்துல தான் போயிட்டு இருக்கோம். ஆனா ஜேர்னியே இவ்வளவு நல்லா இருக்கு. ஜேர்னியே இவ்வளவு நல்லா இருக்கு. திருப்பி பார்த்தா சப்தாகம், திருப்பி பார்த்தா நவாகம், திருப்பி பார்த்தா நவகீர்த்தனம், திருப்பி பார்த்தா சாதுக்கள் தர்ஷனம், க்ஷேத்திர யாத்திரை, தீர்த்தாட்டனம், பக்த சரித்திரம், இப்படி ஜிலு ஜிலுன்னு வாழ்க்கை போயிட்டு இருக்கிறதுனால பக்தாளுக்கு என்ன தோன்றது, ஹேச்சி ஹேச்சி மாஜி ஆசை ஜென்மோ ஜென்மி துஜாதாசை. எங்கேயாவது இந்த சம்சாரமா தெரிஞ்சாதானே சம்சாரம் கஷ்டமா இருக்கே, சம்சாரம் தாங்கலையே அப்படின்னு எப்ப தோணும்னா, சம்சாரத்தோட பரிசிரமம் தெரிஞ்சாதானே. இங்கதான் சத்குருநாதர் அரணா காப்பாத்திட்டு இருக்காரு. அப்படி ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டு இருக்காரு. அதனால எத்தனை ஜென்மா எடுத்தாலும் பரவாயில்ல. மோட்சம்னா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறா, இங்க இருந்து எங்கேயோ போய் சேர்ற ஊருன்னு நினைச்சுக்கிறா. சம்சாரத்தோட கந்தம் இல்லாமல் வாழறது தான் மோட்சம். அது இங்கேயே நடக்கிறது.
அதனால இந்த இடத்துல சொன்னா துகாராமுக்கு இதுவே கல்பக விருட்சம், இதுவே காமதேனு அப்படின்னு விட்டார். காமதேனு கல்பதனு ஆவடி என்னை விட தனிகன் யாருங்கிறார் துகாராம். அடுத்த வேளை அக்ஷனிக்கு வழி இருக்காரு வாக்குல. பக்தாள் சரித்திரங்கள்லாம் சோகங்கிற மயில தான் எழுதியிருக்கு. இந்த சரித்திரங்கள்லாம் இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்தா, வைரத்திலையும் நவரத்னத்திலையும் உருண்டு போடுண்டா அப்படிங்கிற சரித்திரம் இல்லை. அந்த பக்த சரித்திரமே கிடையாது. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, சுக்கம் துக்கம்ங்கிற எதையுமே பாராட்டல்லவா, அதுதான் விஷயம். சௌக்கியத்தை சௌக்கியம்னு பார்க்கல, துக்கத்தை துக்கம்னு பார்க்கல. அவாச்சின்னா உலகத்துல லக்னமாவே இல்லை, எங்கேயோ பறக்கிறத வாச்சு. இந்த பிரபஞ்சத்துக்கு மத்தியில இருக்கா, ஆனா எங்கேயோ கையில பிடிக்க முடியாத அவசரத்துல பலன் இருக்கு. அதுதான் பக்தச்சரி. யோன ரிஷதி நத்வேஷ்டி நகாங்ஷதி சுப அசுப பரித்யாகி சமசத்ரௌ சமித்ரே ததா மானாபமானயோ சீதோஷ்ட சுதுக்கேஷு சமசங்க விவர்ஜிதா யஸ்மான் நோத்விஜதே லோகः லோகான் நோத்விஜதே ஜயா அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரகருணையேவ ச. இவ்வளவு லட்சணங்கள் பக்தி யோகத்துல பகவான் சொல்லிடுறான். என் பக்தனுக்கு வேணுங்கிறதும் கிடையாது, வேண்டாம்ங்கிறதும் கிடையாது, சுகம்ங்கிறதும் கிடையாது, துக்கம்ங்கிறதும் கிடையாது, எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது. அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் பிரியம் 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 பிரியம், எல்லாத்துலயும் பிரியம், எதுலையும் பிரியம். ஏன்னா எல்லாத்துலயும் பகவான பார்க்கலாம். அதனாலதான் வேற எந்த யோகத்தை பத்தி சொல்றதையும் எனக்கு பிரியமான ராஜயோகி, எனக்கு பிரியமான ஞான யோகி, எனக்கு பிரியமான ராஜசன்யாசி கர்ம சன்யாசி அப்படின்லாம் சொல்லாம, ஆனா பக்தி யோகத்தை சொல்றதை மட்டும் யோகே பக்த சமயப்பிரியா யோகே பக்த பக்தாஸ்தே அதீவமே பிரியா, எனக்கு பிரியமான பக்தன், எனக்கு பிரியமான பக்தன். ஏன் அப்படின்னு தன்னை ஒப்படைச்சுட்டான். கையாசக்த இல்லையா, தன்னிடத்திலேயே பகவானிடத்திலேயே தன்னை கொடுத்துட்டான் அந்த பக்தன். அதனால நிச்சயத்தையா இருக்கும். அடுத்த வேலைக்கு என்ன பண்ண போறேன், நான் பாண்டுரங்க இஷ்டம் இருப்பான். அதுதான் இந்த சரித்திரங்கள் எல்லாம். அப்ப எது கல்பக விருட்சம், எது காமதேனு? எப்படி சார் கல்பக விருட்சங்கள் காமதேனுங்கிறேன், அப்புறம் அவ அடுப்புல எல்லாம் கூட தூங்கிட்டு இருக்கேன் சார். அதை லட்சியம் பண்ணாத வாழ்க்கை தான் பெரிய வாழ்க்கை. யார் ஸ்வராட் அப்படின்னு உபனிஷத் சொல்றது தெரியுமா? ஒரு கௌபீனத்தை கட்டிட்டு ஒரு மரத்தடியில் உட்காந்து பிரம்மத்துல மூழ்கி இருக்கானே ஒரு பிரம்மஞானி, அவன் தான் ஸ்வராட். ஏன்னா அவனுக்கு பிரபஞ்சங்கிறதே ஒண்ணு இல்லை, பிரபஞ்சத்தை லட்சியமே பண்ணல. நீ ஒரு ஊரை கட்டி ஆள்றது இல்ல ராஜா, மனசை கட்டி ஆளும், அதுதான் ராஜா. அடுத்த வேலைக்கு என்ன பண்ண போறேன்னா, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. சங்கர் பதுமதி எல்லாரும் ஒரு மாதிரியே பேசுறா. தியாகராஜரை கேட்டா நிதி சுகமா ராமுனி சந்நிதி சேவ சுக. நிதி சௌக்கியமா, ராம சந்நிதி சௌக்கியமா? ஊதுகாடு வெங்கடகவி சொல்றார், குபேரன் கொண்டு என்கிட்ட நவநிதியை கொடுத்தாலும் தூக்கி எரிஞ்சு விடுவேன். ஏன்னா இந்த கள்ளப்பார்வை கிருஷ்ணனுடைய ஒரு கள்ளப்பார்வைக்கு ஈடாகுமா? அவள்தான் எங்கேயோ ஒரு ஆனந்தத்துல தழைச்சல் இருக்கா. நீ அவட்டுக்கு வைகுண்டத்தை கொடுத்தா கூட எங்களுக்கு தோணினா வரும்னு சொல்றவா இவாள்லாம். புரியல, எங்களுக்கு பக்தி பண்ணி அழுத்துதுன்னா நாங்க வரோம் அப்படின்னு சொல்ற கோஷ்டிக்கு வாழலாம். நாங்க விட்டம் வேட்டியம் சார்வபௌமம் நரசாதிபத்தியம் யோக சித்தி அபுனர்பவா சமஞ்சசத்வாதிரதய. பாரதத்துல எங்க பார்த்தாலும் இந்த ஸ்துதி வரும். எங்களுக்கு இந்திரபட்டம் வேண்டாம், எனக்கு பிரம்மபட்டம் வேண்டாம், எனக்கு உலகத்தை கட்டி ஆள்ற சார்வபௌமத்துவமும் வேண்டாம், யோக சித்திகளும் வேண்டாம், மோட்சம் கூட வேண்டாம். அப்புறம் என்னதான் வேணும்னா கொஞ்ச நேரத்துல பக்தி வேணும். ஆச்சரியமா இருக்கும். அதுதான் பக்தி. அது பண்ண பண்ண அழுக்காது, பண்ண பண்ண புதுசு புதுசா இருக்கும். இன்னைக்கு கதை கேட்கிறேன், நாளைக்கு கதை கேடுவோம், இதே கதையை கேடுவோம், புதுசா இருக்கும். இன்னைக்கு பஜனை பண்றேன், நாளைக்கு இதே பஜனை தான். பாகவதாள் மாஞ்சு மாஞ்சு பாடியிருப்பார், மாஞ்சு மாஞ்சு ஒரு சீதா கல்யாணம் பாடியிருப்பார். முதல் நாள் ஆரம்பிச்சு அஷ்டபதி பாடி, ராத்திரி திவ்யனா முன்னேற்றம், சீதா கல்யாணம் பண்ணி, ராத்திரி பவளி உற்சவங்கள்லாம் பண்ணி, ஆச்சரிய உற்சவம் அடுத்த நாள் வெடிகோபாலம்புர பர்யந்தம் பண்ணிட்டு, அதுக்கு அன்னைக்கு சாயங்காலம் தோடைமங்கட ஆரம்பிப்பார். என்னதான் இருக்குது, என்ன 3 நாள் பாடியிருக்கேனே மாஞ்சு மாஞ்சு அப்படின்னா, கச்சேரி பாடினாங்கன்னா அழுத்துடும், பஜனை அழுக்காது. ஒன்றும் இல்லை, ஆடியன்ஸுக்கு பாடினா கச்சேரி, பகவானுக்கு பாடினா பஜனை புரிஞ்சு போயிடுச்சு. இவா விளையாட்டாளான்னு பார்த்துட்டு பாடினா கச்சேரி, அதே பாட்டு தான் பஜனையும். ஆனா அதுக்காக இன்னைக்குதான் ஜென்மால முதல் தடவை பஜனை பண்ற மாதிரி
அன்னைக்கு பண்ற பஜனை. அப்படிதான் ஒரு நாளும். என்ன சார் பஜனை மாறலையா? நீ மாறுற. அதுதான் இங்க கிளென்ஸ் ஆயிடு, அத்தனை சித்த சுத்தி. அதனால பக்தி ரசம் பிரவகிக்கிறது, அது வர்த்தனமா இருந்துச்சு. அப்படிப்பட்ட சரித்திரங்கள் தான் அந்த சரித்திரம். அப்போ இது ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கிட்ட அத்தனை ஒரு பக்தனுடைய சித்தத்துல இருந்து அத்தனை பிரேம பிரவகிக்கிறதுனா அதை ரெசிப்ரோகேட் பண்ண வேண்டிய கர்த்தவியம் அவனுக்கு இருக்கு. இது பரஸ்பரம். அதனால உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதுன்னு ஆண்டாள் சொல்றாங்க. பக்தர் சித்தத்திலிருந்து வரதே அதுக்கு பிரேமைன்னு பேரு. பகவானுடைய ஹிருதயத்திலிருந்து பிரவகித்தே கிருப்பைன்னு பேரு. இந்த கிருப்பையும் பிரேமையும் ஒன்ன பிடிச்சு நிற்கும். கிருபையால பிரேம, பிரேமையால கிருபை மாறி மாறி வளர்ந்துட்டே வரும். கிருபைக்கும் பிரேமைக்கும் போட்டியே நடக்கும். நீ கிருபை பண்றியே, நான் அதுக்கு தக்க பக்தி பண்ணணுமே, இவன் பக்தி பண்ணலாம். ஐயோ இவ்வளவு பக்தி பண்றானே, நான் பண்ற கிருபை பொருளே பகவான் இன்னும் கிருபை பண்ணுவான். இந்த கிருபையை பார்த்து அவனுடைய பிரேம வளரும். இந்த பிரேமையை பார்த்து பகவானோட கிருபை இன்னும் பிரவகிக்கும். கிருபையா பிரேமையான ஒரு போட்டியே நடக்கும் பகவானுக்கும் பக்தனும். ஆனா குருநாதர் அழகா சொல்ல, கடைசியில பக்தன் தான் ஜெயிப்பான். இவன் பண்ணின பக்தி என்னால எதையும் கொடுக்க முடியாதுன்னு கடைசியில ஹனுமானை இறுக்கி கட்டிட்டு விட்டாரு. அவர் கட்டிட்டு என்னையே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு விட்டார். ஏஷ சர்வஸ்வ பூக்கஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதா ராமாயணம். என்னோட எதெல்லாம் சேர்ந்ததோ நான் உள்பட இனி ஒன்ன சேர்ந்தது ஹனுமான் அப்படின்னு ஹனுமானை கட்டிட்டு விட்டார். ஏன்னா அந்த பக்திக்கு தன்னை தவிர இது தனக்கு வேணும் முகத்துக்கு இல்லை. அதனால துகாராம் சொல்ற, இந்த நிறைவுல உட்கார்ந்துருக்கேன் நான். இந்த நிறைவு ஒரு கம்ப்ளீட்னஸ், பூர்ணத்துவம். எனக்கு நிகர் யார் அப்படின்னு உட்கார்ந்துருக்காங்க. கர்வத்தால இல்லை, கிருபை நிறைச்சு வச்சிருக்காங்க. வாக்கு நிறைய நாமம், ஹிருதய நிறைய நாமம். இல்ல வாக்கு நிறைய நாமம், ஹிருதய நிறைய பிரேமம். முகி சதா நாம, ஹிருதயம் அகண்ட பிரேமம். எதை பார்த்தாலும் நிறைவாவே தெரியும். வெளியில எல்லாம் ஏன் குறையா தெரியறது? நான் குறை உள்ள இருக்கிறதுனால தெரியுது. இது ஆசிரியலையா, அவாசிரியலையே, இவாசிரியலையே, இப்படி இருந்தா தேவையா, அப்படி இருந்தா தேவையே அப்படிங்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அவ்வளவு ஓட்டையும் நமக்குள்ள உட்காந்துருக்கு. உலகத்தை நீ எப்படி பாக்குறியோ அப்படின்னா உலகம். பக்தாள் எப்படி பாக்குறான்னா பூர்ணமா பாக்குற.
பார்க்கிற திருஷ்டியில இருக்கும் உலகம்